இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்ல. ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விக்டர் ஆர்பன் அவர்கள்கிட்ட பேசி விக்டர் ஆர்பன் அவர்களை டைரக்டா ரஷ்யாவை என்கேஜ் பண்றதுக்கான அந்த ஒரு டிப்ளமசி பீஸ் டாக்ஸுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அமெரிக்க தரப்புல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது யாரு வரக்கூடிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பைடன் அவர்கள் அதிகமான ஆயுதங்கள் எய்டு ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா F-16 மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக 266 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு வரதா போன பதிவுல பார்த்திருப்போம். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கனடா அடுத்த லைன் அப்ல வந்து நின்று இருக்காங்க. கனடா வந்து கவர்னர் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன்பா என்னால கொடுக்க முடியல நீ கொடு அப்படிங்கிறது போல பைடன் அவர்கள் ஆணையிட்டு இருப்பாரா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன் அப்படின்னா 600 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான மிலிட்டரி எய்டு உக்ரைனுக்காக கனடா தரப்பு வந்து அலோகேட் பண்ணிக்கிறாங்க. அதிகமான எய்டுகள் உக்ரைனுக்கு போகக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. இது எல்லாத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் துருக்கிக்கு போய் ஒரு விஜயம் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி பேசும்போது மேபி ப்ரொபோசல் எப்படி இருக்கும் அப்படின்னா சிரியாலதான் அதிகமான ஆயுதங்கள் இருக்குதுங்களா. பஷர் அல் அசாத் அவர்கள் அதிக அளவிலான ஆர்ட்லரி செல்கள்லாம் குமிச்சு வச்சிருந்தாரு இல்லையா. இப்போ இஸ்ரேல் எல்லாத்தையும் பூந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள்ல 460 ஸ்ட்ரைக் 380 ஸ்ட்ரைக் அப்படின்னு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அவரமேனிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது போல விஷயங்கள் அதிகமான ஆயுதங்கள் பஷர் அல் அசாத் அவர்களோட ராணுவத்துல இருந்தது. அந்த ஆயுதங்கள்லாம் தீவிரவாதிகள் கையில வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுல எல்லாத்துக்கும் என்ன ஒரு சந்தேகம் எனக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா அதிகமா வந்து ராணுவ வீரர்கள் வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்க, பிரைப் நடந்திருக்கு அப்படிங்கிற போது விஷயங்களா இருக்கும்போது ஆயுதங்கள் எடுத்து வித்து காசு பார்த்துருக்கலாம் இல்லைங்க அப்படிங்கிற அவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு. ஏன் அதெல்லாம் செய்யல அப்படிங்கிற தெரியல. எது எப்படியோ இப்போ அதிகமான ஆயுதங்கள் அங்க இருந்திருக்கு. அந்த ஆயுதங்கள் மேல பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. வேணுங்கிற சின்ன சின்ன ஆயுத குடோன்கள்லாம் இருக்கும் இல்லையா. இந்த ஆர்ட்லரி ஷெல்கள் வச்சிருக்கிறது ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அதிகமான அளவுல வந்து பஷர் அல் அசாத் அவர்களை வச்சிருப்பாங்க. மேபி அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் எடுத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கான வழி பாக்குறீங்களா அப்படிங்கிறது போல ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் பேசலாம் அப்படிங்கிறது போல சில பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து எதுவும் தரமாட்டேங்கிறாரு இல்லையா, கொஞ்சமா தருவேன்றாரு. ஸோ இங்கிருந்து சில விஷயங்கள் போகும்போது மேபி அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆயுதங்களே 6 மாசத்துக்கு வருதுங்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் எப்படியும் கொடுத்துட்டு தான் இருக்க போறாங்க. இங்க சிரியால இருந்து சில ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வரும்போது ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அது கூடவே பக்கத்துல மால்டோவா இருக்கு, டிரான்ஸ்னிஸ்ட்ரியா இருக்கு. உள்ள பூந்து வேணுங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்தை சமாளிச்சிடலாம் இல்லையா. ஸோ அதுக்குள்ள ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற போல ஒரு யோசனை உக்ரைனுக்கு இருக்குமா அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு இருக்கு. இது எப்படி இருந்தாலும் ஒரு டெட்லியர் பேட்டிலா மாறும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. அதுவும் பீஸ் கீப்பிங் மிஷன் முதல்ல அமைதிக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம். முதல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா அமைதிக்கான பீஸ் கீப்பிங் வந்து உள்ள அனுப்புறோம் அப்படின்னு அது எப்படிங்க, அது நேட்டோவோட படைகள் உக்ரைனுக்குள்ள போகுதுன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறது போல இருக்கு. ரஷ்ய தரப்புல அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வரட்டும் பாத்துக்கலாம், போஜனம் போட்டுடலாம் அவங்களுக்கும் அப்படிங்கிறது போல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல பாக்கலாம். இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உலக தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமேட்டிக்கலி பல நாடுகளோட எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் டைஸ அப்படிங்கலாம் ரெடியா இருக்காங்க. ஏன்னா இப்போ அமெரிக்கா இந்த ட்ரம்ப் அவர்கள் இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹங்கேரி யூரோப்பியன் தலைவர்கிட்ட சமீபத்துல பாரிஸ்க்கு வந்து இருந்தாரு. ஜெலன்ஸ்கி அவர்களையும் பார்த்து பேசினாங்க. ஸோ அந்த ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பைடன் அவர்கள் தொடர்ந்து எய்டு கொடுக்கும் வண்ணமா இருக்காரு. ரெண்டாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போதைக்கு பிரசிடென்ட் யாரா இருக்கிறாங்க, பைடனா நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம் அப்படிங்கிறது போல இங்க ஒரு டீம் அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு தான் இருக்குது. இப்போ திமித்ரி மெதோதேவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரா சைனா கிளம்பி போறாரு. 2 நாட்டோட உறவுகளை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்காக அங்க ஒரு விஜயம், அங்க ஒரு விஷயம் நடக்க போகுது. நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரா ரஷ்யாக்கே போயிருக்காரு. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்களை மீட் பண்ணிருக்காங்க. இது சில அனலிஸ்ட் தரப்புல எப்படி இருக்கு அப்படின்னா கருத்துக்கள் ஃபாரின் அதுவும் மேற்குல இருக்கக்கூடிய அனலிஸ்ட் தரப்புல அப்படின்னா இந்தியன்ஸை வந்து குஷிப்படுத்துறதுக்காகவே ராஜ்நாத் சிங் அவர்களை பார்த்து ஒரு சிரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக புட்டின் அவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்கு. எங்க அவங்க வேற ஏதோ ஏங்க இப்படி சரி ஓகே. பட் ஆனா அவங்களோட பார்வையை நம்ம பார்க்கணும் இல்லையா, மேற்குக்கு எந்த மாதிரியான பார்வை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அவங்க தரப்பு வந்து அது போல ஒரு விஷயங்கள் இருக்கு. எது எப்படியோ இந்த அதான் இப்ப பாருங்க பிளிங்கன் அவர்கள் வந்து துருக்கிக்கு போறாரு. இது போல விஷயங்களா சொல்லியிருந்தேன் இல்லையா. இது போல பல விஷயங்கள் இருக்கு. இப்போ திரும்ப வந்து சொமாலிலாண்டு அந்த இடத்துல சிக்கல்கள் வருது. மேபி அதனால எஜிப்ட்ல திரும்பி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, சினை பெனின்சுலாவை திரும்பவும் இஸ்ரேல் அபகரிச்சிருவாங்களா அப்படின்ற போல பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா அது பிரிக்ஸ் கால்வாயா இருக்கு இல்லையா.
இப்ப இஸ்ரேல் வந்து சினை பெனின்சுலா எடுத்துட்டாங்கன்னா கால்வாய் 2 துண்டா போடு. இது காமன். யார் வேணா போய்க்கலாம் வந்துக்கலாம். அது காமன் அப்படிங்கிறதோட சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறது போல தான் இருக்கு. செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ்ங்கிறது அது போலதான் இருக்கு. இல்ல எஜிப்ட்ல ஒரு நிலையான ஆட்சி இருக்கு. கலைச்சிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துருவாங்களா அப்படிங்கிற போல தெரியல. சில பல அந்நிய சக்திகள் கலைக்கிறதுக்கு திட்டமிடுவாங்க இல்லையா? அது போல ஏதாவது நடக்குமா என்ன ஏதுங்க தெரியல. சோ பாப்போம். எர்டகன் அவர்கள் அடுத்தது நான் தாங்கிறாங்க. ஏன்னா இப்போ சிரியாவோட டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் இருக்காங்களா எஸ்டிஎஃப், அதாவது குர்தின மக்கள் போராளிகள் மேல பயங்கரமான தாக்குதல்கள் இந்த யூப்ரட்டஸ் ரிவரை தாண்டி வரக்கூடாதுங்க அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. ஆனா தாண்டி உள்ள போய் அங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கறது போல குற்றச்சாட்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மேற்கோட சார்புல இருக்கக்கூடிய மேப்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே இந்த மண்பீச்லாம் முழுவதும் துருக்கியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. அதை தாண்டியும் போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துருக்கி ஒரு கை பாத்தரலாம் அப்படிங்கறது போல முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சண்டை இப்போதைக்கு தீர்ற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம எஸ்டிஎஃப் இருக்கிறாங்க இல்லையா குர்தின மக்கள், அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இப்போ புதுசா சிரியால ஒரு அரசாங்கம் வந்திருக்கு இல்லையா, அவங்க கிட்ட அவங்களால டேரக்டா பேச முடியாது. யார அந்த இடத்துல போய் டமாஸ்கஸ்ல உட்கார்ந்தாலும் சிரியன் ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டு போய் உட்கார வச்சீங்கன்னா முதல்ல அவங்க தனிநாடு கோரிக்கையை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது போலதான் அவங்க தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கும். ஸோ அதனால இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நாங்க அமெரிக்கா வாயிலா பேசிக்குவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கரெக்டா கேப்சர் பண்ணி ஒரு ஸ்பின் பவுலிங்க போட்டுடலாமா அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்ன மிசைல் வேணாலும், என்ன ட்ரோன் வேணாலும், எந்த அரபு உலக நாடுகள் வேணாலும் கொடுக்க நாங்க தயார் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல. ஏன்னா இத்தனை நாளா அவங்க போய் நின்று செய்ய வேண்டியதா இருந்தது. இப்ப பின் வாங்கிட்டதுனால யார் செய்றீங்களோ செய்யுங்க, ஆயுதங்கள் தர நாங்க தயார் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருந்து இருக்கு. தேவைப்படும், இதுக்கு மேல பல நாடுகளுக்கும் தேவைப்படும். ஏன்னா இப்ப ஹெச்டிஎஸ் கீழே இருக்கக்கூடிய இஸ்ரேல் முன்னேறி வராங்க இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல தெரியுது. இப்போதைக்கு துருக்கியோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்குன்னா சிரியாவோட வடக்கு பகுதி. இப்ப இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட தெற்கு பகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இருதரப்புலையுமே மியூச்சுவல் பெனிஃபிட்டா இருக்கும். இப்போதைக்கு அதை காலி பண்ணிட்டு அப்புறம் இதை காலி பண்ணலாமா அப்படிங்கிற இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஆனா இப்போதைக்கு துருக்கிக்கு வேணுங்கிறது வடக்கு பகுதி தான். ஏன்னா அந்த இடத்துல குர்திஸ்தான் இருக்குதாங்க, அது உருவாகுது அப்படின்னா துருக்கியோட பகுதிகள் கேட்கறாங்க, அர்மேனியா பகுதிகள் கேட்கறாங்க, ஈராக் பகுதிகள் கேட்கறாங்க, சில பல ஈரான் பகுதிகளும் கேட்கறாங்க. அது எல்லாத்துக்குமே சிக்கல் தான். அந்த பிராந்தியத்துல ஒரு நாடு உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேபி இது போல விஷயங்கள் இருக்கலாம். இவங்களுக்குள்ள ஆயுதங்கள் எல்லாம் பெருமளவுல தேவைப்படும் இல்லையா, அதுக்கு சப்ளையர் பண்ணி அமெரிக்கா மாதிரி நம்மளும் ஆயுத சப்ளை பண்ணி பெரிய ஆளாயிரலாமா அப்படின்னு ஈரான் பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு மேல ஒதுங்கி நின்று ஈரான் நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு மாற்று கருத்து இல்ல. அடுத்தது அப்படியே நம்ம செங்கடல் வந்துட்டோம் அப்படின்னா இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் இந்த பகுதியில ஜிபூட்டில இருந்து கிளம்பிருக்கு. வண்டியில ஃபுல்லா பொருட்களை ஏத்திட்டு வரக்கூடிய கார்கோ ஷிப்புக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலான்னு அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அமெரிக்காவோட 2 டெஸ்ட்ராயர்ஸ் மேல நாங்க தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல டிசம்பர் 10ஆம் தேதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வைரல் ஆயிட்டு இருந்தது. கண்டெய்னர் ஷிப்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்திருக்கு. டெஸ்ட்ராயர் எந்த அளவுக்கு சேதமாயிருக்கு அப்படிங்கிற தெரியல. பட் ஆனா தாக்க முயற்சி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற போல யூஎஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சேதம் அப்படின்னு குறிப்பிடப்படல. ஹவுதி தரப்புல நல்லா அடிச்சிட்டாங்க, ட்ரோன்ல ஏவி விட்டாங்க, மிசைல்ல ஏவி விட்டாங்க அப்படிங்கிற அவங்க தரப்பு இருந்து இருக்கு. ரெண்டாவது இதே போல டெல் அவீவுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அதாவது இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனை ஏவி விட்டுருந்தாங்க. அப்படியே போய் ஒரு ஹைரேஸ் பில்டிங் சொருகி இருந்தது ட்ரோன் கூட. அதுக்கான வீடியோ கூட வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வைரலா பரவிட்டு இருந்தது. எல்லாம் பார்க்கும்போது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இப்போதைக்கு பெருமளவுல என்கேஜ் பண்ணிட்டு இருக்கிறது இஸ்ரேல்ல இந்த ஹவுதிஸ் தான், யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ். இவங்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை இஸ்ரேல் தரப்பு இருந்து எடுக்கிறாங்க, அமெரிக்கா தரப்பு இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி பல நாட்டு படைகள்லாம் சேர்த்து கோலிஷன் பண்ணி இந்த இடத்துல வந்து எல்லாம் செஞ்சு பார்க்கலான்னு பண்ணாங்க. அதெல்லாம் வேஸ்டா போச்சு. இப்போ சவுதி கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த வழியா ஏதாவது ஒரு போரை உருவாக்குவாங்களா, அந்த சைட்ல ஏதாவது தாக்குதல் நடக்குமா அப்படிங்கறத தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த ஏரியால என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படின்னு. அப்புறம் நேர இந்த ரஷ்யாக்கே வந்துடலாம். ஏன்னா இந்த பதிவோட தொடக்கத்துல நம்ம சொல்லியிருப்போம் விக்டர் ஆர்பன் அவர்கள் ரஷ்யால வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்கன்னு. அதை சொல்லியிருக்காங்க இந்த போர்ல ரொம்ப டேஞ்சரஸான மூமெண்ட்ல இப்ப இருக்கிறாங்க. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டிப்ளமசியா வந்து பேசி பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எஃபோர்ட் ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து எடுத்து முதல்ல இவங்க பேசி இருந்துக்கிறாங்க ஹங்கேரி ஆர்பன் அவர்கள். ஏன்னா கரெக்டான ஆளை பிக் பண்ணிக்கிறாங்க. ஹங்கேரி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா என்ன நடக்குது அப்படிங்கறத புட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. சோ அதனால ட்ரம்ப் அவர்கள் அவங்களோட டீம் எலான் மஸ்க் அவர்களும் இருந்ததா சொல்லப்பட்டு வருது. இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி முதல்ல பேசிக்கிறாங்க. பேசினதுக்கு அப்புறமா ஆர்பன் அவர்கள் கிட்ட டீட்டெயில்ஸ் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா ஆர்பன் அவர்களும் அவரோட கருத்தை சேர்த்து போட்டு கொஞ்சம் மானிய தேனிய பொன்மானம் எல்லாம் போட்டு 1 மணி நேரம் பேசிக்கிறாங்க.
இந்த 1 மணி நேரம் பேசினதுல வந்து பாத்தீங்கன்னா, இது போல பிரச்சனைய பேசி தீர்த்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. 2வது ரஷ்யாவையும் பேசுறத கேட்டிருக்காங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ரஷ்யா தரப்புன்னு தெளிவா சொல்லிக்கிறாங்க. "ஏங்க இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இதெல்லாம் அனுப்புறேன்னாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாட்டோல உக்ரைன் சேரவே கூடாது. அது நார்மலா தான் 4 டெரிட்டரிக்கு தள்ளி போயிடணும். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு நாங்க ரெடி தான்." எல்லாத்துக்கும் முன்னாடி புட்டின் அவர்கள் என்ன தெளிவா சொல்லிக்கிறாருன்னா, "இங்க பாருங்க, எந்த ஒரு டைம்லயும் நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லன்னு சொல்லதும் கிடையாது. பேச்சுவார்த்தை பண்ண மாட்டோம்னு எந்த ஒரு சட்டமும் போட்டதும் கிடையாது. இத செஞ்சிருக்கிறது உக்ரைனுங்க. அவங்க தான் வந்து முதல்ல அவங்க போட்டிருக்கக்கூடிய சட்டம். ரஷ்யாவோட எக்காரணத்த கொண்டும் பேச்சுவார்த்தை செய்ய மாட்டோம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யால பதவியில இருக்கிற வரைக்கும் போட்டிருக்கிறாங்க இல்லையா? அந்த சட்டத்த விலக்குனா தாங்க முதல்ல டிப்ளோமசி எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் தாங்க அவர் வந்து பேச முடியும். சும்மா வந்து உட்காந்து நீங்க சும்மா டிப்ளோமசி பேசினேன் எப்படி? முதல் ஸ்டெப்பா அவர் அத செஞ்சா தானே அடுத்ததெல்லாம் நடக்கும்." அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து கிளியரா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க தரப்புக்கெல்லாம் தெளிவா சொல்லிக்கிறாங்க. இப்ப ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. இத கொண்டு போய் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட என்ன மாரி டெலிவரி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளாரிட்டியா தெரியுது. ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த உக்ரைன்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கன்செஷன் தேவை. இதுக்கு எந்த மாதிரி ரஷ்ய தரப்பு வந்து விட்டு குடுத்து போறாங்க, என்ன மாரி நடக்க போகுது, இல்ல இது தொடர்கதையா தான் இருக்க போதா அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பாத்துடலாம். ஆனா இது போல ஒரு எஃபோர்ட் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே போட்டாங்க. தூக்கி எங்க ராசவ் அண்ட் டவுல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக்கம்ஸ் மிசைலை தூக்கி வீசி இருக்கிறாங்க. இப்ப திரும்பவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கட்டாயம் ஒரு ஸ்னிக் மிசைல் வரும்பா பாத்துக்க அப்படிங்கும் போல மிரட்டல்கள் வந்துருச்சு. திரும்பவும் ஒரு ஸ்னிக் ஸ்ட்ரைக்கா, அது எந்தெந்த பகுதிகளில் அப்படின்னு தெரியல. அதுவும் ராசவ் அண்ட் டவ் அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்லாம் நடக்குது இல்லையா? அதுவும் வெள்ளரி கிராஷிமா அவர்கள் தலைமை தாங்கி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அந்த இடம் தான் ராசவ் அண்ட் டவ். சோ அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல அட்டாக்கம்ஸ் மிசைலை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனா பெருமளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா தடுத்துருச்சு. வேற எங்கெங்கயோ போய் விழுந்திருக்கு. சோ அதுக்கான சேதத்தை காமிச்சிருக்காங்க. இல்ல அப்படின்னா ரஷ்யா வேற ஏதாவது ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா சேதம் அதிகம்ங்க அப்படிங்கிற உக்ரைன் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரஷ்யா காமிக்கிறது தப்புங்க அப்படிங்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் ஏதாவது சேட்டலைட் இமேஜ் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு சேதம் ரஷ்யாவுக்குள்ள ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்த்துடலாம். ஆனா தொடர்கதை தான். எப்பவும் போல ரஷ்யாவும் ட்ரோன்களை மிசைல்களை உக்ரைனுக்குள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. அது வேற கதை. சமீபத்தில் ஜாப்ரோசியால இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் பண்ணி பேஷன்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்திருந்தது. அதுக்கு ரஷ்ய தரப்புல இதெல்லாம் ஆஸ்பத்திரி தாங்க நீங்க பெருமளவுல பேஸா வச்சு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு இந்த குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனா இப்ப இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என்ன மாதிரியான ரிட்டாலியேஷன் ரஷ்யா வீரியமா, ஏன்னா போன தடவை வெறும் கைனடிக் எனர்ஜியை போட்டு சோதனை பண்ணாங்க. இந்த அளவை பேலோடு வச்சு அனுப்புவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. என்ன மாதிரியான தாக்குதல்கள் செய்ய போறாங்க ரஷ்யா? அதனால என்ன மாதிரியான இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்பட போகுது? 2வது என்னென்ன டார்கெட்ஸ் சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகளை பேசி முடிவுக்கு வந்துருவாங்களா, இல்ல பிரச்சனை பெருசாக போகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்துரும். உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அது கூடவே நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோச் 2 சேனலோட வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் வந்துடும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். 2 சேனல்ல போடக்கூடிய வீடியோஸும் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.